Hi friends, welcome to New Mechanical Mind. First நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபோரம் சேஞ்ச் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணிட்டு பார்த்துருவாங்க, அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். போன பார்ட்ல நாம வாட் இஸ் ஃபோரம் சேஞ்ச், ஒய் ஃபோரம் சேஞ்ச் இஸ் ரெக்வயர்டு, டைப்ஸ் ஆஃப் ஃபோரம் சேஞ்ச், கம்யூனிகேஷன் ஆஃப் ஃபோரம் சேஞ்ச், traceability ஃபார் ஃபோரம் சேஞ்ச், இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் ஃபோரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் போர்டு, QMS டாக்குமெண்ட்ஸ் அஃபெக்டட் பை ஃபோரம் சேஞ்ச், இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் ஃபோரம் சேஞ்ச். ஒரு ஃபோரம் சேஞ்சை ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அது இருந்தால் தான் அந்த ஃபோரம் சேஞ்சை எஃபெக்டிவாக பண்ண முடியும். அதுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் பேசிக்காக தேவைப்படுங்கிறத பற்றி இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபோரம் சேஞ்ச் ப்ரொசீஜர். ஒரு ஃபோரம் சேஞ்சை எப்படி கண்டக்ட் பண்ணணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜர் தேவைப்படும். ஃபோரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டெஃபினிஷன் ஆர் கைட்லைன்ஸ். ஃபோரம் சேஞ்சில் மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட், இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸை எப்படி கண்டக்ட் பண்ணணும், இல்லை என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு ஃபோரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டெஃபினிஷன்ஸ் இல்லை கைட்லைன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோரம் சேஞ்ச் ஆக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் ஷீட். என்ன ஃபோரம் சேஞ்ச் நடந்தது, அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க, அந்த ஆக்ஷன்ஸ் முடிஞ்சா இல்லையா, அதோட ஃபீட்பேக் என்ன, இதை பற்றியெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரம் சேஞ்ச் ஆக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் ஷீட் ஃபாலோ பண்ணணும். அடுத்து சேஞ்ச் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார் வெண்டர்ஸ். நமக்கு நிறைய சப்ளையர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஃபோரம் சேஞ்சை நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபார்மேட்டை அப்டேட் பண்ணி மாதம் நமக்கு அனுப்ப சொல்லணும். அது மூலமாக அவங்க கம்பெனியில் என்னென்ன ஃபோரம் சேஞ்ச் நடந்திருக்குங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவே நாம் ஒரு கஸ்டமருக்கு சப்ளையராக இருந்தோம்னா அந்த கஸ்டமரோட ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் இதே மாதிரி அப்டேட் பண்ணி கொடுக்கணும். கஸ்டமர்கிட்ட ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இல்லைன்னா நம்மளோட ஓன் ஃபார்மேட்லையும் இதே மாதிரி என்னென்ன சேஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லை பண்ணலைங்கிறத பற்றி டீட்டெயில்டாக அவங்களுக்கு மாதம் இந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். இந்த 4 டாக்குமெண்ட்டுமே ஃபோரம் சேஞ்சை ஃபாலோ பண்ணுறதுக்கான பேசிக் டாக்குமெண்ட்ஸ். இன்னும் வேறு டாக்குமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் இந்த 4 டாக்குமெண்ட்டும் பேசிக் டாக்குமெண்ட்ஸுங்கிறத நாம் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் போர்டு. எந்த கம்பெனியில் ஃபோரம் சேஞ்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெகுலராகவும் சின்சியராகவும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியில் கண்டிப்பாக ஃபோரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கும். இட் இஸ் எ டிஸ்பிளே போர்டு அண்ட் அப்டேட்டட் ஆன் டெய்லி பேசிஸ். கம்பெனியில் என்னென்ன ஃபோரம் சேஞ்ச் நடந்திருக்குங்கிறத இந்த போர்டில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த போர்டை டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ தான் டெய்லி ஃபோரம் சேஞ்ச் நடக்குதா இல்லையாங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். இந்த போர்டு இன்னும் சில பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. It is used for forum change to visualize the forum change done. ஏற்கனவே பார்த்த மாதிரி அன்னைக்கு தேதிக்கு ஃபோரம் சேஞ்ச் நடந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக. டு see the actions on forum change. சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபோரம் சேஞ்ச் நடந்திருந்ததுன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காகவும். டு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஈச் ஆக்ஷன். நேற்று முந்தின நாள் நடந்த பாஸ்ட் ஃபோரம் சேஞ்சுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக. டு மானிட்டர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபோரம் சேஞ்ச். சம்டைம்ஸ் ஃபோரம் சேஞ்ச் பண்ணுனதுனால இம்ப்ரூவ்மெண்ட் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கா இல்லை நெகட்டிவ்ல போயிட்டு இருக்காங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காகவும். டு ஸ்பீட் அப் த ஃபோரம் சேஞ்ச் ஆக்டிவிட்டி. சம்டைம்ஸ் ஃபோரம் சேஞ்ச் இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு டிலே ஆகும், இல்லை ஃபோரம் சேஞ்சுக்கான ஆக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக டிலே பண்ணுவாங்க. இதை டெய்லி மீட்டிங் போட்டு ரிவ்யூ பண்ணும்போது அந்த கன்சர்ன் ரெஸ்பான்சிபிள் பர்சன் இம்மிடியட்டாக அந்த ஆக்ஷனை ஸ்பீடப் பண்ணுவார். ஸோ ஃபோரம் சேஞ்ச் ஆக்டிவிட்டியை ஸ்பீடப் பண்ணுறதுக்காகவும் இந்த போர்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் போர்டை யூஸ் பண்ணுறதுக்கான வேறு ஏதாவது ரீசன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது QMS டாக்குமெண்ட்ஸ் அஃபெக்டட் பை ஃபோரம் சேஞ்ச். ஒரு ஃபோரம் சேஞ்ச் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இல்லை ஃபோரம் சேஞ்ச் நடந்ததுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கில் மேட்ரிக்ஸ், ட்ரைனிங் பிளான், process flow diagram, control plan, first off or patrol inspection report,
Standard operating procedure or work instruction, preventive maintenance plan, drawings, bill of material, inspection standard or procedure, final inspection report, testing procedure, calibration plan, packing standard. ஒரு forum change நடந்ததுன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகாது. forumல இருக்கிற மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட் இதுல எது சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். இதை ஓவராலா ஒரு லிஸ்டா பார்க்கும்போது உங்களுக்கு forum சேஞ்சில் என்னென்ன சேஞ்சுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுங்கிறத பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். இதை நாம் ஒரு மேட்ரிக்ஸாக பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இதில் லெஃப்ட் சைடு டாக்குமெண்ட் இருக்குது, ரைட் சைடு forum சேஞ்சில் இருக்கிற மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட் இருக்குது. மேனில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா ஸ்கில் மேட்ரிக்ஸ், ட்ரைனிங் பிளான் இந்த டாக்குமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதுவே மெஷினில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா ட்ரைனிங் பிளான், ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், கண்ட்ரோல் பிளான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளான், கேலிப்ரேஷன் பிளான் இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும். இதுவே மெட்டீரியல் சேஞ்சஸ் நடந்ததுன்னா கண்ட்ரோல் பிளான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், டிராயிங்ஸ், பில் ஆஃப் மெட்டீரியல், டெஸ்டிங் ப்ரொசீஜர், பேக்கிங் ஸ்டாண்டர்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். மெத்தடில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா கண்ட்ரோல் பிளான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்ட் ஆர் ப்ரொசீஜர், ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், டெஸ்டிங் ப்ரொசீஜர், கேலிப்ரேஷன் பிளான், பேக்கிங் ஸ்டாண்டர்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இதுலேயும் சில டாக்குமெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் forum சேஞ்சுக்கு அஃபெக்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுமோ அதையெல்லாம் அப்டேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு forum சேஞ்சில் ஒவ்வொரு சேஞ்ச் நடக்கும்போதும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும்னா அந்த டாக்குமெண்ட்டோட நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட forum சேஞ்ச் Part 2 வீடியோ முடியுது. forum சேஞ்ச் சீரீஸும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் செக்மெண்ட்டுக்கு வருவோம். போன வீடியோவில் நம்ம கேட்ட கொஸ்டின், லிஸ்ட் த forums which are mentioned for forum change. forum சேஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த forums என்னென்ன? அதுக்கான சரியான ஆன்சர் மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட் இதுதான் சரியான ஆன்சர். சரியான ஆன்சரை சொன்னவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின், வாட் இஸ் IATF ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன் IATF 16949-2016? IATF 16949-2016 சொல்லியிருக்கிற அந்த IATFங்கிற வார்த்தையோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இதுதான் கொஸ்டின். இதுக்கான சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.